வணக்கம் நண்பர்களே. என் கதை படித்த வாசகர் ஒருவர் அவள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வை நம்முடன் பகிர்ந்துள்ளார். வணக்கம், நான் உங்கள் ராம்குமார். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கதையில மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வாங்க கதைக்கு போலாம். வாசகரின் கண்ணோட்டத்தில் இருந்து. வணக்கம், நான் ராஜேஸ்வரன் என்கிற ராஜ். வயசு 29, திருமணம் ஆகாத கட்டிடம் காளை. ஒரு தனியார் பள்ளியில 2 வருஷமா வேன் டிரைவராக வேலை செய்யுறேன். சேர்ந்த புதுசுல பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதும் வீட்ல இறக்கி விட்டுறதுமா இருந்தேன். என் வேலையிலையும் நேரத்துலையும் கண்ணியமா இருக்கிறதுனால என்னை டீச்சர்ஸ் வேன் டிரைவரா பணி அமர்த்தினாங்க. அப்பவுல இருந்தே அந்த வண்டில வர நிறைய டீச்சர்ஸ் எனக்கு நண்பர்களானாங்க. அதுல ஒரு டீச்சர் பேரு தேவராணி. பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வயசு 33. அவள் உடம்பு சீரியல் நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி மாதிரி இருப்பாள். கல்யாணமாகி 4 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை இல்ல. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஜன்னல் சீட்டுல தான் உட்காருவாங்க. என் கூட அவ்வளவா பேசுனது இல்ல. ஆனா போகும்போதும் வரும்போதும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போவாங்க. ஒரு நாள் அவங்கள வேன்ல பிக்கப் பண்ண அவங்க வீட்டுக்கிட்ட போனேன். அப்போ அவங்க நொண்டி நொண்டி நடந்து வந்தாங்க. நான் கீழே இறங்கி, ராஜ், ராணி மிஸ், என்ன ஆச்சு? ராணி, ஒண்ணுமில்ல ராஜ், போலாம். ராஜ், கால்ல ஏதாச்சும் அடி பட்டுடுச்சா மிஸ்? ராணி, ஆமாங்க, பாத்ரூம்ல தடுமாறி விழுந்துட்டேன். வலி உயிர் போகுது. ராஜ், சரி வாங்க மிஸ், கை தாங்களா, என்னை பிடிச்சிக்கோங்க. அவள் என் தோள் மேல் வளைச்சு கைய போட நான் முதல் முறையாக அவளை தொட்டேன். என் கை வச்சு அவளை லேசாக தூக்கி நடக்க வச்சு படியேத்தி கதவு பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்கார வச்சிட்டு நான் என் சீட்ல அமர்ந்து வண்டிய ஓட்ட ஆரம்பிச்சேன். மேல் கண்ணாடிய எதர்ச்சையா பார்க்கும்போது அவளும் என்னை பார்க்குறான்னு கவனிச்சேன். கண்ணாடியில் அவளை பார்த்து சிரிக்க, அவளும் என்னை பார்த்து சிரிக்க எனக்கு உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. ஸ்கூலுக்குள்ள போய் வண்டிய நிறுத்த எல்லாரும் இறங்கிட்டாங்க. ராணி மிஸ் மட்டும் கடைசியா இறங்க ட்ரை பண்ண. நான் ஓடிப்போய் அவங்களுக்கு கை கொடுத்தேன். அவங்க என்னை பார்த்து சிரிச்சிட்டு மெதுவா நடந்து போனாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா டீச்சரும் வந்து ஏற கடைசியா ராணி மிஸ்ஸும் வந்தாங்க. ராஜ், மிஸ், இப்போ கால் பரவாயில்லையா? ராணி, பரவாயில்லங்க. சரின்னு நான் வண்டியை எடுக்க போனேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு சும்மா கண்ணாடிய பார்த்தேன். பார்த்தா அவளும் என்னை பார்த்த மாதிரி அதே இடத்துல உட்கார்ந்துருந்தாள். அந்த நாள்ல இருந்து எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாச்சு. எப்படி பார்த்தாலும் அவதான் கடைசி ஸ்டாப்னால அமைதியாவே இருந்தாள். எல்லா ஸ்டாப்பிங்கும் முடிஞ்சு அவ வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அவள் எனக்கு பின்னாடி இருக்கிற சீட்ல வந்து உட்கார்ந்தாள். ராணி, ராஜ், உனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல? ராஜ், ஏன் மிஸ் கேட்குறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் பொண்ணு தெரியுமா? ராணி, டேய், சும்மாதான் கேட்டேன், சொல்லு. ராஜ், இல்ல மிஸ், ஜாதகம் செட் ஆகலன்னு சொல்றாங்க. அப்படியே ஆனாலும் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்காம போயிடுது. ராணி, உன்னை யாருக்குடா பிடிக்காது? பார்க்க செம்மையே இருக்க, நல்ல பிகர், உனக்கு நல்ல பையனும் கூட. ராஜ், இவளோ சொல்றீங்கன்னா அதுக்கு உங்களையே கல்யாணம் பண்ணிருக்கலாம் போல. ராணி, கேடி பையா, என் கையில் கிள்ளினாள். டேய், நீ பேசுறது என்னமோ எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்குடா. ராஜ், அப்போ என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, தினமும் பேசுவேன்ல. அவளும் சிரிச்சுக்கிட்டே என் நம்பரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாள். கடகடன்னு வேண்டிய எடுத்து அவளை வீட்டுல விட்டுட்டு நானும் ஸ்கூலுக்கு போய் வண்டிய நிறுத்தி என் பைக்கில வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு அவளிடம் இருந்து ஒரு மெசேஜ் வர, இன்னைக்கு நாளை என்னால மறக்க முடியாது டா ராஜ். இனிமே நீதான் டா என் வண்டிக்கு டிரைவர். லவ் யூ டா அப்படின்னு அனுப்பியிருந்தாள்.
நானும் என் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு படுத்து தூங்கிட்டேன். நாட்களும் செல்ல செல்ல எங்க பேச்சுல ஆசை தெரிஞ்சுது. 4 மாசத்துல அது பத்தி பேச்சு மட்டும்தான் எங்களுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் அவள் என்னை ஸ்கூல்ல பார்க்கும்போதெல்லாம் சைகை செய்வாள். இப்படி எங்க 2 பேருக்கு நடுவுல ஆசைகள் மெதுவா ஓட ஒரு நாள் அது காட்டாரா மாறுச்சு. ராணி, டேய் ராஜ், உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், மாட்டேன்னு சொல்ல மாட்டியே? ராஜ், சொல்லு ராணி. ராணி, எனக்கு நீ வேணும்டா. ராஜ், இதுக்குதான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்போ? எங்க? ராணி, நம்ம ஸ்கூல் ஆண்டு விழா முடிஞ்சு வேன்ல கூட்டிட்டு போவல, அப்போ சொல்றேன். ராஜ், சரி டி செல்லம். லவ் யூ. ராணி, லவ் யூ டூடா. நானும் ஆண்டு விழா வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டு விழாவும் வந்துச்சு. நானும் நல்லா டிரஸ் பண்ணிட்டு போனேன். அவளை பிக்கப் பண்ண அவள் வீட்டுக்கு போனேன். கேரளா சாரியில மஞ்சள் கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு தலையில மல்லிப்பூ வச்சுக்கிட்டு காம தேவதை மாதிரி நடந்து வந்தாள். அவள் ஆண்டு விழாவுக்கு வராளா இல்ல என் கூட முதல் இரவுக்கு வராளா அப்படின்னு குழப்புற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே வண்டில ஏறினாள். ராணி, ஏன் நிறைய பேரு இல்ல? ராஜ், அவங்களோட குடும்பத்தோட கார் பைக்ல வரங்களாம். அதான் ஆள் இன்னைக்கு கம்மி. ராணியும் என்னை பார்த்து கண் அடிக்க நானும் சிரித்து கொண்டு வண்டியை எடுக்க அவள் கண்ணாடியில் என்னை பார்த்துட்டே இருந்தாள். நானும் அவளை பார்த்து கண்ணாடி வழியாக கண்ணடித்தேன். அவள் வெட்கப்பட்டாள். ஸ்கூலுக்கு வந்து சேர எல்லா டீச்சர்ஸும் இறங்க ராணி கடைசியா இறங்கும்போது டப்புனு என் கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு ஓட்டினாள். நானும் எப்போ ராத்திரி ஆகும்னு காத்திருந்தேன். ஆண்டு விழாவும் முடிய போகும்போது வெறும் 5 டீச்சர்ஸ் மட்டும்தான் ஏறுனாங்க. அதுல 4 பேருமே முன்னாடியே இறங்குறவுங்க. நானும் வண்டியை அடிச்சு ஓட்டி அந்த 4 பேரையும் இறக்கிவிட்டு வண்டிய மெதுவா ஓட்டிட்டு இருந்தேன். அவள் எழுந்து என் பக்கத்துல வந்து நின்னாள். ராணி, இங்க பக்கத்துல இந்த வேன் நிறுத்துற மாதிரி இடம் இருக்கா? ராஜ், இருக்கு டி. மார்க்கெட் பின்னாடி காலி இடம் இருக்கு. ராத்திரி 11 மணிக்கு தான் லாரி எல்லாம் எடுப்பான். அது வரைக்கும் இங்க இருக்கலாம். ராணி, சரி, அப்போ நிறுத்து அங்கேயே. ராஜ், ஏன் டி? ராணி, நம்ம இந்த வண்டிக்குள்ளேயே எல்லாம் பண்ண போறோம். நான் அதிர்ச்சியில் பிரேக் போட அவள் தடுமாறி என்மேல் விழுந்தாள். ராஜ், என்னடி சொல்ற? வண்டிய டைம்க்கு போய் நிறுத்தலனா பிரச்சனை ஆகும் தெரியும்ல. ராணி, எப்படி இருந்தாலும் 10 மணிக்குள்ள நீ ஸ்கூலுக்கு போகணும். இப்போ மணி 8:30 போலதான் ஆகிருக்கு. நானும் அவள் சொன்னது மாதிரியே வேண்டிய வேகமா ஓட்டி அந்த இடத்துல நிறுத்தினேன். அது இருட்டான இடம்னால பெருசா நாங்க இருக்குறது யாருக்கும் தெரியாது. அவள் என் சட்டைய புடிச்சு என்னை கடைசி சீட்டுக்கிட்ட இழுத்துட்டு போனாள். நானும் நாய் போல அவள் பின்னாடியே போனேன். அங்கு அன்று தொடங்கிய உறவு. நேரம் கிடைக்கும்போதெல்லாம் 2 பேரும் எங்கேயாச்சும் தனியா போய் எங்களோட ஆசாபாசங்களை தீர்த்துக்குவோம்.